ஓகே கைஸ், என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ரிப்பேரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம டெக்ஸ்ட் வியூவை பார்க்கும்போது, வெறுமனே நம்ம கிளாஸ் வியூவை பார்க்கும்போது ஃபிசிக்கல் வியூவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு போர்டு ஒன்று செஞ்சுருக்கோம். ஓகே, ஒரு போர்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் எந்தெந்த ஆர்டரில் எந்தெந்த லைன் வேக்கப் ஆகுது, ஸோ விபஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக விபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். நம்மளுக்கு விபஸ் இந்த கனெக்டர் வழியாக தான் ஸ்ட்ரிப் வழியாக உள்ளே வரும். உள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒரு செட்டு டெட்டுன்னு வருதுன்னா அந்த டெட்டை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஃபோனை நான் வந்து டியூல் பூட் ஃபோன் இது ஆக்சுவலாக 2 பவர் ஐசி PM660 அண்ட் 660Lன்னு சொல்லி 2 பவர் ஐசி இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபவுண்டேஷனாக வச்சுக்கிட்டு நாளைக்கு 3 PM வரும்போது 5 PM வர்ற மாடல்லாம் வந்துருச்சு. இப்போது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களால் டெட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களால் கிக் அவுட் பண்ணிட முடியும். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MI Note 7. ஸோ Note 7ஓட போர்டு இது. ஆக்சுவலாக போர்டை பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம .PCB மேலே ஒட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கே கனெக்டிவிட்டி வேணுமோ அங்கங்கே லைட் எரியுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக சுவிட்ச் வச்சுருக்கிறோம். இதில் CPU வந்து பார்த்தீங்கன்னா SM660 SDM660 கூட சொல்லலாம். ஓகே, SM660 தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து இதில் PM வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி PM வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ வந்து PM660ன்னு சொல்லிட்டு, செகண்டரி PM நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 660Lன்னு சொல்லிட்டு. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660L 660Aன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேறு வேறு ஐசி இருக்குது. 660L வந்து பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளேக்கு வர்ற ஐசி. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 660Aங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளேக்கு வர்றது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஐசினோட டேட்டா ஷீட் வந்து எடுத்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா நான் ட்ரிகர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் அந்தந்த இடத்துல செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களால் டெட் ஃபோன்ஸை ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபோன் டெட் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா விபஸ் வழியாக ஃபஸ்ட்டு உள்ள இன்புட் கொடுப்பேன். ஓகே, இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கனெக்டர் வழியாக தான் விபஸ் எனக்கு உள்ள இன்புட் வரும். வந்ததுக்கப்புறம் PM660 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வழியாக எனக்கு விபஸ் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் உள்ள ஐசிக்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது தான். இப்போ உள்ளே போனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ள நிறைய லைன்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நான் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜம்பர் எடுத்து எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன் எது வந்து வேக்கப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை வச்சு நீங்கள் போகும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விபஸ் உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக VPH ஜென்ரேட் ஆகும். ஸோ VPH பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மைக்ரோ ஹென்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் பக் காயில் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 3.7லேருந்து 4.2 வோல்டேஜ் வரைக்கும் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்து இந்த இடத்துல மெஷர் பண்ணிங்கன்னா VPH ஜென்ரேட் ஆகிடுச்சு. விபஸ் உள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா VPH தான். VPH உள்ளே வந்துருச்சுனாவே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பவர் ஐசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம். சேம் வே பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு VPH ஜென்ரேட் ஆகும்போதே சைமல்டேனியஸில் வந்து பார்த்தீங்கன்னா VPHனுடைய அந்த இன்புட் உள்ள திருப்பி ஐசிக்குள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் சைமல்டேனியஸ்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு, வேல்யூம் சுவிட்சுக்கு, வேல்யூம் ப்ளஸுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்காக வேண்டி கண்டிப்பாக வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்தந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த 2வது சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னொரு தடவை ஆஃப் பண்ணி வேணால் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பச்சை கலர் லைட் தெரியுதா? ஓகே, ஸோ இந்த பச்சை கலர் லைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ TP32ன்னு சொல்லிட்டு இந்த மாடலில் ஓகேவா, இதில் 1.8 வோல்டேஜ் இந்த இடத்துல வரணும். ஸோ வந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா பவர் சுவிட்சுக்கு வோல்டேஜை கொண்டு வந்து நிறுத்திடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் செட்டு வேக்கப் ஆகும் இல்லையா. ஸோ ட்ரிகர் பண்ணும்போது என்னென்ன வேக்கப் ஆகுது அப்படிங்கிறத நான் சுவிட்சாக வச்சுட்டேன். அதனால் நான் ட்ரிகர் பண்ண போகிறதில்ல. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. அடுத்தது
சேம் இந்த பிஎம்லேருந்து சிபியூக்கு ஓகே கவனிச்சிக்கோங்க, சிபியூக்கு ஓகேவா சிஎக்ஸ்ஓ சார் கிறிஸ்டல் ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டால் ஸோ ஒரு லைன் வரும், இந்த லைன் சிபியூக்கு போகும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி சிபியூக்குள்ளே இன்புட் கொடுக்கறதுக்காக வர லைனு. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எங்கே வரும்னு கேட்டால் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஃபரன்ஸ் பைபாஸ். சார் நல்லா கவனிங்க, 2 பிஎம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பிஎம்முக்குமே ரெஃபரன்ஸ் பைபாஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் இதை ரெஃபரன்ஸ் பைபாஸ் 1ன்னு வச்சுக்கிறேன் இந்த ஐசிக்கு வர்றதை. ஸோ ப்ரைமரி பிஎம்ங்கிறதுனால சரியா. ஸோ ரெஃபரன்ஸ் பைபாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக C503ன்னு சொல்லி இந்த இடத்துல ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர்னுடைய ஒரு சைடு டெஸ்ட் பாயிண்ட்டாகவும் இன்னொரு சைடு கிரவுண்டாகவும் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபாஸ் 1.2 வோல்டேஜ் எனக்கு வரணும். இந்த 1.2 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாக்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிஎம்மோட பக்கு எல்லாமே ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஷார்ட்டெல்லாம் இல்லாமல் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஓகே, ஏதோ ஒரு பக்கு ஓப்பனோ ஷார்ட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸ் 1.2 மேனுவலாக நான் ஷார்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் பைபாஸை வச்சு பக்கு எல்லாமே ஜென்ரேட் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஷார்ட் பண்ணும்போது வரல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் புரிய வச்சுருக்கேன். ஓகேவா, அடுத்தது நல்லா கவனிச்சிங்கன்னா பக்கெல்லாம் அப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா, 1 by 1 இந்த ஐசியை சுற்றி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பக்கு வேக்கப் ஆக போகுது 1 by 1. ஸோ S1A அப்படிங்கிறது 1. ஓகே, சேம் அதே மாதிரி S2A சார் இதில் வந்து 0.8 வோல்டேஜ். அதாவது பக்கு எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினச்சி எடுத்திங்கன்னா 0.65லேருந்து ஆரம்பித்து 1.2 வோல்டேஜ் வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த ஃபோனில் நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.80 வோல்டேஜ் 85 0.80 or 0.85 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ S1A S2A இதுலேயும் அதே மாதிரி தான் S3A ஓகே, சேம் அதே மாதிரி S4A இங்கே இருக்குது. ஓகே, S5A இங்கே வேக்கப் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி S6A இங்கே பாரு இங்கே வேக்கப் ஆகிருக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டோன்னே இன்னொரு தடவை காமிக்கிறேன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க S4Aல மட்டும் 2.9 அதாவது ஹை எல்டிஓ வர வேண்டிய இடத்துல மட்டும் 2.9 வந்துச்சு. மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட தோராயமாக 0.8ன்னு சொல்லி வந்திருக்கு. S5Aல மட்டும் எனக்கு 1.3 வோல்டேஜ் நம்ம வந்துச்சு. நல்லா கவனிச்சிக்கங்க, இந்த எல்லா பக்கும் வேக்கப் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வி மோடம்னு ஒரு லைன் வருது அப்படின்னாக்க கம்பல்சரி சிம் கார்டு போட்டிருந்தா மட்டும்தான் அந்த மோடமுக்கு உண்டான பக் லைன் வேக்கப் ஆகும். ஸோ S6A மட்டும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒழுங்காக போடலன்னு நினைக்கிறேன், அதனால் வேக்கப் ஆகலை. ஓகேவா, அடுத்தது கவனிச்சிங்கன்னா இந்த ப்ரைமரி பிஎம்மோட எல்லா பக்கும் கிட்டத்தட்ட வேக்கப் ஆகிருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபாஸ் 2ன்னு ஒரு கனெக்ஷன் நம்ம செக் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல 1.2 வோல்டேஜ் வரணும். ஆக்சுவலாக எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, ப்ளூ கலர் லைட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பைபாஸ் லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு C805 சொல்லி ஒரு சின்ன கேப் இருக்குது. அதனுடைய ஒன் சைடு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் 1.2 வரும். அதே மாதிரி இந்த பக்கம் கிரவுண்ட் அடிக்கும். ஓகே, கிரவுண்ட் வந்து பீப் சவுண்ட் வரும்.
ஸோ இது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பிரைமரி பிஎம் ஓகே அப்படிங்கிறத ஒரு அனலைஸ்க்கு வந்துக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸ் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 660 Lனுடைய இதோட லைட் தான் அங்கே எரிஞ்சது. உங்களுக்கு அங்கே செக் பண்ணும்போது 1.2 வந்துருச்சு அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றியும் பக்ஸ் இருக்குது, நிறைய பக் இருக்குது. என்னென்னா ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடலாம், எல்லா பக்கும் வேக்கப் ஆயிடுச்சுனா தான் அது வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம். ஓகேவா? சேம் அதே மாதிரி பிரைமரி பிஎம் நம்ம செக் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து விபஸ் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும் போதுமானது. இந்த மாதிரி ஒருவேளை செகண்டரி பிஎம்மோட மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி பேட்டரியை கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியினுடைய ஐடி லைனு தெர்மல் லைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே ப்ராப்பராக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு செகண்டரி பிஎம் வேக்கப் ஆகும். வேக்கப் ஆகி அதனுடைய ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதோட பக் அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ் பைபாஸ்லாம் செக் பண்ண முடியும். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் என்னன்னு சொல்லி இதிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வோல்டேஜ் இங்கே பாருங்கள். ஓகே, ஃபால்ட் என்னன்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபி டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதை ஃபால்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. செகண்டரி பிஎம் போர்டில் இல்லை. ஓகே, பிரைமரி பிஎம் போர்டில் இருக்குது அப்படின்னாக்க கம்பல்சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பிஎம்லேருந்து ஃபால்ட் அண்ட் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு 2 வோல்டேஜ் எபவ் வரும். 2.2 2.4 வரைக்கும்லாம் மெஷர் பண்ணியிருக்கோம். சேம் வே நீங்கள் செகண்டரி பிஎம்மை வச்சுட்டீங்க அப்படின்னாக்க வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டில் எனக்கு வோல்டேஜ் அந்த இடத்துல 1.4லேருந்து 1.8 வோல்டேஜ் வரைக்கும் வரும். 1.4லேருந்து 1.8 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா 2 பிஎம்மும் நான் ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஃபால்ட் என் அப்படிங்கிறது நம்மளுக்கு நீங்கள் ப்ரைமரி பிஎம்மும் செகண்டரி பிஎம்மும் ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது எனக்கு டெஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்டேஜ் வருதுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சேம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இதனுடைய செகண்டரி பிஎம்னுடைய பக்ஸை பற்றி பேச போகிறோம். நல்லா கவனிச்சிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய வேக்கப்பிங் லைன்ஸ் இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஹோல்டு. ஓகே, ரீசெட் என் ஒன்று இருக்குது. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஹோல்டு இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் டீட்டெயில்டாக இன்ச் பை இன்ச் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எப்படி மெஷர் பண்ணுறது, என்ன வேக்கப்பிங் நடக்குது, என்ன லைன் இது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத அக்யூரேட் டீட்டெயிலோட உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிளாஸில் எடுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட சர்வீஸ் கற்றுக்கணுமா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான வழியை நாங்கள் காமிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். பை.